நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் திரு செல்வ பெருந்தகை அவர்களே, அண்ணன் வைகோ அவர்களே, தோழர் முத்தரசன் அவர்களே, தோழர் சண்முகம் அவர்களே, அன்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களே, வருகை தந்துள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அவர்களை தமிழ்நாட்டுக்கு வருக 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 என வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பிலும் முதலில் அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அவர்களே, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் உச்சநீதிமன்ற நீதியரசரா பணியாற்றின நீங்க இந்திய குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர். அதனால தான் இந்தியா கூட்டணி சார்பில் உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம். உங்களை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து அறிவித்த இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியினர் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது, மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களைத்தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தென் மாநிலத்தை சேர்ந்த இவருடைய ப்ரொஃபைலை எல்லோரும் கவனிக்கணும். உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் சட்டம் பயின்று 1971 வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ண தொடங்கினார். பின்னர் ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞர், ஒன்றிய அரசோட கூடுதல் நிலை ஆலோசகர், ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதினு படிப்படியாக தன்னுடைய கேரியரில் முன்னேறி மாண்புமை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பு வகிச்சு இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உயர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட தன்னோட 60 ஆண்டு கால வாழ்வை சட்டம், நீதி ஆகியவற்றுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். இவர் நீதியரசராக பணியாற்றின காலத்தில் நேர்மையாக, சுதந்திரமாக செயல்பட்டு மக்களுடைய உரிமைகளையும் சமூக நீதியையும் உயர்த்தி பிடிச்சு அரசியலமைப்பு சட்டத்தோட மாண்பையும் போற்றி பாதுகாத்தவர். கோவா மாநில லோக் ஆயுதா தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் ஏன் இன்னைக்கு தேவைப்படுகிறார் என்றால், பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்கிற பொறுப்புக்கு தேவைப்படுகிறார். மாண்புமிகு சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தின மாநாட்டில் அவர் பேசினதை சுருக்கமாக சொல்லணும்னா, இது திருவள்ளுவர், பாரதியார், பெரியார், கலைஞர் ஆகியோருடைய மண். போராட்ட குணத்தை இந்த மண் எப்போதும் விடுவதில்லைன்னு சொல்லி புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுறது நம்முடைய கடமை. இது இந்த தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. இவர்கள் கொண்டு வர நினைக்கிற தேசிய கல்விக் கொள்கை மனித மாண்புகளுக்கு எதிரானது. நான், எனது, என்னுடையது என்ற கலாச்சாரத்தை மட்டுமே இது உருவாக்கும். பன்முகத்தன்மையோ கல்வியின் ஜனநாயக பரவலையோ இது உருவாக்காதுன்னு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு தமிழ்நாட்டோட உணர்வுகளை உறுதியோடு வெளிப்படுத்தினார்.
இப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் முற்போக்குக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிற இவரை நாம் முன்மொழிய இதைவிட பெரிய காரணம் தேவையா? ஆனால் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார். நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. ஒன்றிய பாஜக அரசு இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளா மாத்திக்கிட்டு இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் சிக்கி இருக்கு. இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருத்தரா இன்றைக்கு அவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம முன்னேறக்கூடிய கடமை. ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடியை அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான். அதனால எந்த கருத்தியல் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும். எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடின, தீர்ப்பு வழங்கின மாண்புமை சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, மக்களாட்சியை காக்க, அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கூட்டணியினுடைய சார்பாக குடியரசு துணைத் தலைவருக்கான அந்த வேட்பாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஏன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த காரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக மாநில எல்லைக்கு உட்பட்டவர் என்பதை கடந்து அரசியலமைப்புக்கு எல்லைக்கு உட்பட்டவர் தான் நமக்கு வேண்டும் என்கிற அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக நீதிக்கு முன்பால் பணியாற்றிய நம்முடைய ஓய்வு பெற்ற நீதி அரசராக இருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி அவர்கள் இப்போது சமூக நீதியின் மாநிலத்தின் முன்பாக வந்திருக்கிறார். சிறப்புரையாற்ற அவரை அன்புடன் அழைக்கிறோம். Honorable Chief Minister of State of Tamil Nadu, Thiru M.K. Stalin ji, my friend Mr. Nasir Hussain, and another friend from State of Telangana MP, Mr. Mallu Ravi, one of the senior most person in public life, Shri J.R. Balu, Tirumati Kanimoli, Selva Perutan, Shri Vaiko, Shri Hanugam, Tirumala Valavan, Thiru and the floor leaders of all political parties, opposition political parties,
distinguished parliamentarians of both Lok Sabha and Rajya Sabha, friends, ladies and gentlemen, friends from media, if any present here, let me at the outset pay my respects and tributes to the great personalities of Tamil Nadu, representing Dravidian culture, language, it's a heritage, which is a unique one. It's an occasion to recall who else, the great Periyar and Arinyar Anna, Kalainyar Dr. Karunanidhi, Sri Kamraj, and Bharat Ratna M.G. Ramchandran, the great personalities who represented the culture, the language, poetry, music, Thiruvalluvar, Bharatiyar, and Bharat Ratna M.S. Subbulakshmi, and of course Rajaji. I do not want to go to the medieval period and talk about the Cholas and the Pandyans and their people-friendly regimes. My salutations to this great land of Tamil Nadu. It is said that all great civilizations and probably all human societies have known that human beings are capable of imagining. India merely cultivated this art of faculty, more bold by than most, and amongst the many in India, the state of Tamil Nadu leads this country in the art of imagination and vision. But for that vision, this state would not have been in the present situation, which leads the rest of the states in India in the Human Development Index. There are 3, which all of you are aware. You are distinguished parliamentarians, long standing in public life. It would be imprudent on my part to elucidate it further. Health, education, and you lead in both these, health and education.
State of Tamil Nadu is the pioneer in formulating appropriate socio-economic policies meant for the benefit of weaker sections of the society, which is dear to my heart. I do not speak about myself and I do not speak about my judgments. It's for all of you and the society to judge me now what I did. I have given enough number of judgments. Now it is your turn to judge me. Hitherto, I was upholding the Constitution, having true faith and allegiance to the Constitution of India as by law established. If given an opportunity, I'll make all possible efforts to protect and defend the Constitution of India. There is a crisis. Standing before you, I'd be failing in my duty if I don't refer to the idea of federalism in the Indian Constitution. The Honorable Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, is a champion of idea of federalism. He represents that idea in the Constitution. He has faced many challenges and is still facing many and fighting very bravely for the idea of federalism. I still remember the plea taken by DMK before the Sarkaria Commission. Honorable Chief Minister is nodding the head because he knows to what I am going to refer. For the abolition of post of governor. How visionaries they were. They have anticipated the impending crisis which you are facing even today. The attempts to restructure the GST, quote unquote restructure, and formulate appropriate policies in the matter of allocation of financial resources to the states, if it goes through, it would be a death knell to the idea of federalism. The states would be reduced to the level of municipalities and would be made to depend upon the doles by the persons, whoever is in power, one or two individuals. It's a matter of serious concern for all of us. Unless all of us think seriously about it and collectively and evolve an appropriate strategy and policy to face this impending difficulty, not only the idea of federalism, but the idea of a constitution would be in danger. Most of them, I don't name them, particularly those who do not have the idea of India and the idea of the Constitution, and keep on talking about
what shall I say, repeatedly saying one nation, as if others are disputing that proposition. Of course, ours is one nation. But what is India? That is Bharat. Is a union of states. What is that union without the states? What is that nation, India, without the states? That is the importance of the states in the first word of the Constitution. India, that is Bharat, shall be union of states. And here is the Honorable Chief Minister, day in and day out faces this challenge and this danger posed by those forces and the vested interest challenging the idea of federalism. Frequently I am asked, particularly since last 4 or 5 days, ever since my name has cropped up as a candidate on behalf of the opposition political parties, what made you to come into this thicket of political arena since you were not concerned with the politics in any of your previous life? They forget that the Constitution itself is a political document. Everyone who participates in the elections, everyone who exercises the franchise is bound to have a political idea. I may not belong to any political party. True. I don't belong to any political party. I don't intend to join any political party. But to say that I have nothing to do with politics would amount to saying that I have nothing to do with the democracy. Political process an integral process of the democracy. They are intertwined. Therefore, if somebody says that I have nothing to do with the politics, it's not a truthful statement. Friends, ladies and gentlemen, it's not an occasion to deliver any lecture, particularly to the distinguished members of the Parliament, whom I keep on hearing when they address the nation standing in the Lok Sabha and the Rajya Sabha. They are not addressing their constituency alone, their state alone, they are addressing the nation. They introduce themselves to the nation and we watch them. We carefully listen to them. We learn from them. Therefore, there is no point in delivering a lecture, whatever I have learned from them while they are addressing the people through their seats in the Parliament. I'm extremely grateful and I express my gratitude to Thiru M.K. Stalin, the Honorable Chief Minister of Tamil Nadu, and friends representing the various parties of opposition, including the India Alliance, for imposing their confidence in me. I assure you, before I leave this rostrum, that if given an opportunity, I promise you, it's a solemn promise, that I would not let you down. And I would not let down this instrument of Constitution of India, with which I have lived for the last 52 years. Hitherto I was upholding it. If given an opportunity, I will try to defend and protect it, because
the idea is in danger. Thank you, ladies and gentlemen. இந்தியா கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் அவருக்கு நன்றி. அதே போன்று ஆதரவு கேட்டு நீங்கள் வந்தீர்கள். ஆதரவினை மட்டுமல்ல, எங்கள் ஐயன் திருவள்ளுவரையும் நாங்கள் தருகிறோம் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஐயன் திருவள்ளுவர் சிலையினை நினைவு பரிசாக இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் சார்பாக வழங்குகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர்